வணக்கம். கடந்த மே 25ஆம் தேதி மதிமுக கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் வெற்றிவேல் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருநெல்வேலி சென்றார். அங்கு பெருமாள்புரத்தில் உள்ள தனது சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டில் தங்கியிருந்த பொழுது திடீரென கால் இடறி கீழே விழுந்ததில் வைகோவின் தோள்பட்டையில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மேல் சிகிச்சைக்காக சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. வைகோவின் இடது தோளில் 3 இடத்தில் எலும்புகள் உடைந்திருந்தன. அதை சரி செய்ய கடந்த மே 29ஆம் தேதி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு டைட்டானியம் பிளேட் வைக்கப்பட்டது. 40 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தோள்பட்டை சரியாகி இயல்பு நிலைக்கு வந்துவிடும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக வைகோ இடறி விழுந்து தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக தகவல் அறிந்ததுமே வைகோவின் உடல் நலம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விசாரித்தார். வைகோவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வைகோவின் உடல் நலம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விசாரித்துள்ளார். தோள்பட்டையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பயப்படும்படி எதுவும் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் துரை வைகோ தெரிவித்துள்ளார். இதையடுத்து அறுவை சிகிச்சை முடிந்து வைகோ வீடு திரும்பிய பின் அவரை வந்து சந்திப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியதாக துரை வைகோ தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை நேரில் சந்தித்துள்ளார். அவரிடம் உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததோடு 15 நிமிடங்கள் பேசியுள்ளனர். அதில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வரப்போவது பற்றியும் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு சதவிகித வாக்குகள் வரும் என்பது பற்றியும் தேர்தல் முடிவுக்கு பின் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பற்றியும் இருவரும் சில நிமிடங்கள் பேசியுள்ளனர்.